கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் அவர் தருகிற ஆறுதலும் அமைதியும் உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் நிறைவாய் உண்டாவதாக. பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 31வது நாளிலும் உங்களை வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னோடு இணைந்து என் வார்த்தையை பரிசுத்த ஆவியின் துணையோடு கேளுங்கள். ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசுவார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். எபேசு பட்டணத்தில் இருந்த மந்திரவாதிகள், அவர்கள் பொல்லாத ஆவியை உடைய அந்த மனிதனால் துரத்தப்பட்டார்கள். நிர்வாணிகளாக, காயப்பட்டவர்களாக அந்த மந்திரவாதிகள் 7 பேரும், ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் 7 பேரும் மந்திரவாதத்தை ஒரு தொழிலாய் செய்து கொண்டிருந்தபடினால் அவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பிசாசை துரத்த முற்பட்ட பொழுது அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து, அது மாத்திரமல்ல அவர்கள் சரீரத்தை காயப்படுத்தினது நிமித்தமாய் அவர்கள் நிர்வாணிகளால் காயப்பட்டவர்களாய் ஓடினார்கள். மட்டுமல்ல, இதை பார்த்தவர்கள் அந்த பட்டணத்தில் இருந்த அநேக ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த மாயவித்தைக்காரர்கள் தங்களுடைய மாயவித்தைக்கான புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சுமார் 50,000 வெள்ளிக்காசு மதிப்புடைய அந்த புத்தகங்களை தீ வைத்து எரித்தார்கள். வேத வசனம் எபேசு பட்டணத்தில் மேற்கொண்டது. ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுல் ஒரு காரியத்தை யோசிக்கிறார். தான் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதற்கான ஆலோசனை செய்யும் பொழுது ரோம் நகருக்கு போவதற்கு முன்பாக மக்கதோனியா, அகாயா தேசங்களுக்கு சென்று எருசலேமுக்கு வந்துவிட்டு அதன் பின்பாக ரோமுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி யோசனை செய்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் தனக்கு உதவி செய்கிறவர்களாயிருக்கிற தீமோத்தேயு, எரஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த 2 நபர்களையும் மக்கதோனியா தேசத்திற்கு அனுப்பிவிட்டு சில காலம் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தொடர்ந்து எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். இப்பொழுது தீமோத்தேயுவும் எரஸ்து என்கிற இருவரும் மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். பவுல் ஆரம்பத்தில் மக்கதோனியா சென்றார் அல்லவா? நெயாப்போலி பட்டணத்திற்கு சென்று அதன் பின்பு பிலிப்பு பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை கட்டினார்கள். மாத்திரமல்ல, தெசலோனிக்கே, அதை தொடர்ந்து பெரோயா பட்டணங்கள், இவைகள் எல்லாம் மக்கதோனியா தேசத்தில் உள்ள பட்டணங்கள். இந்த மக்கதோனியா தேசத்திற்கு தீமோத்தேயுவும் எரஸ்துவும் கடந்து செல்கிறார்கள். இந்த எரஸ்துவை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்லுகிறது, இந்த எரஸ்து சாதாரண ஒரு மனிதன் அல்ல, பட்டணத்து உக்கிரானக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. சிட்டி ட்ரெஸரர், பொருளாதாரத்திற்கான அதிகாரியாக அவர் காணப்படுகிறார். பொக்கிஷக்காரன். அந்த பட்டணத்தின் அனைத்து பணம், பொருள், அவைகளுக்கு அரசு உடைமைகள் அனைத்திற்கும் இவர்தான் முழு பொறுப்பாளராய் காணப்படுகிறார். இந்த மனிதனை, இந்த எரஸ்துவை இயேசு ரட்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உலக பிரகாரமாய் அநேக பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம், அநேக உயர் வேலைகளில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த எரஸ்துவை குறித்து 2 தீமோத்தேயு 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கொரிந்து பட்டணத்தில் இந்த எரஸ்து இருந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த எரஸ்து தன்னுடைய வேலையெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு கொரிந்து பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய், அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியான வேலையில் செயல்பட்டார் என்பதை இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை பார்ப்போம் என்றால், பவுலுக்கு மிகவும் உதவி செய்கிற நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார். ஆரம்பத்தில் ஒருவேளை அவர் நல்ல ஒரு உயர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் இப்பொழுது பவுலின் ஊழியத்திற்கு உதவியாளராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சபைக்கு, உங்கள் சபையின் போதகருக்கு உதவி செய்கிறவர்களாயிருங்கள். ஒருவேளை நீங்கள் படித்து நல்ல உயர் ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருந்திருக்கலாம், நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு ஜாப்ல நீங்க இருக்கலாம். அது மாத்திரம் போதும் என்று நின்று விடாதீர்கள். அதற்கு நடுவிலும் கர்த்தருடைய நாம
நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீங்கள் செல்லுகிற சபையோடு, உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரரோடு, சக விசுவாசிகளோடு இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்பொழுது இந்த தீமோத்தேயும் எரஸ்துவும் மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு போன பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. காரணம், இந்த பட்டணத்தில் தெமேத்ரியு என்கிற ஒரு தட்டான் இருந்தான். தட்டான் என்றால் உலோகங்களால் உருவங்களை, சிற்பங்களை உருவாக்குகிறவன். இந்த தெமேத்ரியு என்ன உருவத்தை செய்தான் என்றால், இந்த எபேசு பட்டணத்தில் தியானாள் என்கிற ஒரு பெண் தெய்வத்தினுடைய கோவில் இருந்தது. அந்த கோவிலை போன்று வெள்ளியினாலே சின்ன சின்ன குட்டி குட்டி கோவில்களை செய்து அவைகளை விற்பனை செய்து அதன் மூலமாய் வருமானம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த தெமேத்ரியு மாத்திரமல்ல, இந்த தெமேத்ரியு தன் கைகளின் கீழ் அநேக வேலையாட்களை வைத்து இந்த தியானாளின் கோவில்களை வெள்ளியினால் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த தெமேத்ரியு மாத்திரமல்ல, இந்த ஆசியா தேசத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்குள் இந்த தட்டான்கள் பெருகினார்கள். காரணம், மக்கள் எல்லோருமே நம்பினார்கள், தியானாளுடைய கோவில் அந்த சிற்பத்தை, அந்த சிலையை, அந்த உருவத்தை வீடுகளில் வைத்தால் வீட்டுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த தட்டான்கள் ஏமாற்றினதினால் அதை உண்மை என்று நம்பி அவைகளை தங்கள் வீடுகளில் கொண்டு போய் வைத்தார்கள். ஆகவே அது ஜனங்களுக்கு மத்தியில் ஆசியா தேசத்திலே அநேகரால் விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருந்தது. ஆகவே இந்த தட்டானுடைய தொழில் ஆகா ஓகோ என்று சொல்லி அமோகமான நிலையில் இருந்தது. இந்த நாட்களில் எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்த பவுல் சொல்லுகிறார், கைகளினால் செய்யப்பட்ட உருவங்கள், சித்திரங்கள் அல்லது சிலைகள் தெய்வமாகாது. ஆசியா தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் சென்று கையினால் செய்யப்பட்ட சிலைகள் தெய்வம் அல்ல, அவைகளை நம்பாதிருங்கள், மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்கிற காரியத்தை அங்கே எல்லோருக்கும் தெரியப்படுத்தினபடினால் இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாளுடைய கோவில் சிற்பத்தை, அந்த சிலையை தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விற்பனையானது கீழாக ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லோரும் இப்பொழுது இயேசுவின் பக்கமாய் திரும்பி விட்டார்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் திருப்பப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த தெமேத்ரியுக்கு ஒரு கோபம் வருகிறது. ஐயோ, இந்த பவுலினால் நம்முடைய தொழில் நஷ்டமடைகிறது என்று சொல்லி அவன் தன்னோடு இணைந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் பவுலுக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறான். அவனை போன்ற இந்த தட்டான் வேலை செய்கிற எல்லா நபர்களையும் ஒன்று கூட்டுகிறான். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். நிறைய பேருக்கு இவன் வேலை கொடுக்கிறான். அநேக குடும்பங்கள் இதனால் தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நல்ல பிழைப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த தெமேத்ரியும் சரி, அந்த தட்டான்களும் சரி, இவர்கள் எதற்காக அந்த சிற்பத்தை உண்டாக்கினார்கள் என்றால், ஜனங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அல்ல, தங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கிற தொழிலாய் இருக்கிறது என்கிற ஒரு மனநிலையோடு கூட தான் தங்கள் சுய ஆதாயத்திற்காக ஜனங்களுக்குள் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் இப்படித்தான் அநேக நபர்கள் மக்களை ஏமாற்றி தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக பிசாசுகளை முன்னிறுத்தி, இவைகள் தான் தெய்வம், இவைகளை ஆராதியுங்கள், இவைகளை வழிபடுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஒருவரே மெய்யான தேவன். இந்த உலகத்தில் அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தட்டான்கள் அனைவரையும் ஒன்றாக வரவைத்து இந்த தெமேத்ரியு இப்படியாக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான், கலவரத்தை தூண்டுகிறான். 26வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சக்குரிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். ஆசியா பட்டணங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், குறிப்பாய் இந்த தியானாளுடைய கோவில் சிற்பத்தை சிலையாய் செய்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருகிறது, பவுல் என்கிற ஒருவன் வந்திருக்கிறான். பவுல் என்கிற மனிதன் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை ஜனங்களுக்குள்ளே
பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இயேசுவின் பக்கமாய் ஜனங்கள் திரும்பிவிட்டார்கள். ஆகவேதான் இப்பொழுது கோவில் சிற்பத்தை, சிலையை வாங்குவதற்கு ஆட்கள் வரவில்லை, நம்முடைய தொழிலுக்கு நஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி எல்லா தட்டான்களும் அறிந்து கொள்ளுகிறார்கள், ஜனங்களும் அறிகிறார்கள். 27வது வசனத்தை பாருங்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டது. இந்த தெமேத்திரியோ எல்லா தட்டான்களையும் அழைத்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவனுக்கு தொழில் நஷ்டம். ஐயோ, தியானாலை வழிபடுகிற ஜனங்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புகிறார்களே என்கிற ஒரு ஆதங்கம் ஒருபுறம் இருந்தாலும், முதலாவது அவனுக்குள் இருந்த எண்ணம், ஐயோ எங்கள் தொழில் நஷ்டமடைகிறதே, எங்கள் தொழிலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயம் அற்றுப்போகிறதே என்கிற காரியம்தான் அன்றைக்கு அவனுடைய இருதயத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. அவனுடைய இருதயத்திற்குள் இந்த ஆதங்கத்தை உருவாக்கியது இதுதான். அடுத்து பாருங்க, அவன் சொல்லுகிற ஒரு காரியம் 27வது வசனத்தின் தொடர்ச்சி. மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது. 3 காரியங்களை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஒன்று, நம்முடைய தொழில் நஷ்டமடைகிறது. இரண்டாவது, நம்முடைய தியானாளுடைய கோவில், அதாவது நாம் செய்கிறோம் அல்லவா இந்த சிலைகள், கோவில் சிலைகள், இது எல்லாம் எண்ணமற்று போகிறது. இதை யாரும் தேடவில்லை. மாத்திரமல்ல, இது இப்படியே போனால் எபேசு பட்டணத்தில் இருக்கிற தியானாளினுடைய மகத்துவம் அழிந்து போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகத்துவம் அழியாத ஒரு தெய்வம் உண்டென்றால் இயேசு ஒருவரே. அவர் ஒரு நாளும் அவருடைய மகத்துவத்தை யாரும் அழிக்க முடியாது. அவர் மகத்துவம் ஒரு நாள் குறைந்து போகாது. இந்த தெமேத்திரியு சொல்கிற காரியத்தை வைத்து பார்க்கும் பொழுது தியானாளின் மகத்துவம் அழியும் வலிமை உள்ளது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அழியா மகத்துவம் கொண்டவர். இந்த 3 காரியங்களை சொன்ன உடனே அங்கு இருந்த ஜனக்கூட்டங்கள், இந்த தட்டான்கள் அனைவரும் கூச்சலிடுகிறார்கள். தியானாலே பெரியவள் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தார்கள். 28வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். தியானாள் தான் பெரியவள், தியானாள் தான் தெய்வம், இயேசுவல்ல என்று சொல்லி அங்கே தியானாளை உயர்த்தி கூச்சலிட ஆரம்பித்தார்கள். கலவரம் பெரிதான பொழுது வேதம் சொல்லுகிறது, பவுலோடு கூட வழித்துணையாய் வந்தவர்கள். 29 பாருங்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. எபேசு பட்டணம் எங்கிலும் ஜனங்கள் கூட்டமாய் திரள ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பட்டணத்தில் இருந்த எல்லோரும் ஒன்று சேர ஆரம்பித்தார்கள். தியானாளை பெரியவள், தியானாளை பெரியவள் என்று சொல்லி கூச்சலிட ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் பவுலோடு வழித்துணையாய் வந்தவர்கள், மக்கதோனியாவிலிருந்து பெரோயாவில் கடல் வழியாய் புறப்பட்டு வரும் பொழுது பவுலோடு கூட பயணம் செய்து வந்தவர்கள், அவர்களுக்கு அந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் பிடித்து கொண்டு போனார்கள். காயு, அரிஸ்தர்க்கு இவர்கள் வழித்துணையாய் வந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். வழி அனுப்பும்படியாய் வழித்துணையாய் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட பவுலோடு வந்தவர்கள் இப்பொழுது பவுலின் ஊழியத்தில் அவர்களோடு இணைந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் சபைக்கு நீங்கள் சென்ற அந்த ஆரம்ப நாட்கள் ஒரு வியாதியோடு போயிருக்கலாம், அல்லது ஒரு பிசாசின் போராட்டத்துக்கு மத்தியில் போயிருக்கலாம், ஏதோ ஒரு மனபாரத்தின் நிமித்தமாய், ஒரு பிரச்சனை நிமித்தமாய் அந்த சபைக்கு போயிருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த இடத்தில் உங்களை ஆறுதல் படுத்தி வசனத்தை கொடுத்து தைரியப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த பெற்று தேவனுக்குள் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் எதற்காக என்றால், நீங்கள் இப்பொழுது இந்த சபையோடு, இந்த ஊழியக்காரனோடு அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இறங்க வேண்டும் என்பதற்காக. இந்த காயுவும் இந்த அரிஸ்தர்க்கும் வழித்துணையாய் வந்தவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலே பவுலோடு கூட இணைந்து நிற்கிறார்கள். அப்போஸ்தலர் 27:2 பாருங்கள். இந்த அரிஸ்தர்க்கு எங்கே உள்ளவர் என்றால் மக்கதோனியா தேசத்தில் உள்ள தெசலோனிக்கே பட்டணத்தை சார்ந்தவர். கொலோசியர் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அரிஸ்தர்க்கு கடைசியாக பவுல் சிறை வைக்கப்படும் பொழுது பவுலோடு கூட சிறைப்பட்டு போனார், காவலில் வைக்கப்பட்டார். வழித்துணையாய் ஆரம்பத்தில் சின்னதா ஊழியக்காரனுக்கு துணையாய் நின்றவர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக காவலில் அடைபட்டிருக்கிறார். செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, பிலேமோனுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், பிலேமோன் 1:24, என் உடன் வேலையாளாகிய அரிஸ்தர்க்கு. அதன் பின்பு இந்த அரிஸ்தர்க்கு
பவுலோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது இந்த அரிஸ்தர்க்குவையும் இந்த காயு நல்ல ஒரு தெய்வ மனிதன். வேதத்தில் அநேக காயுக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமான காயுக்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். இங்கே காணப்படுகிற இந்த காயு மக்கதோனியா தேசத்திலிருந்து வந்த காயு. இவரும் இந்த 2 பேரையும் பிடித்து இழுத்து கொண்டு அரங்கசாலைக்கு கொண்டு போனார்கள். அரங்கசாலை இந்த எபேசு பட்டணத்தில் கல்லினால் கட்டப்பட்ட ஒரு பெரிய அரங்கசாலை. இந்த அரங்கசாலை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இது மகா பெரியது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 வரைக்கும் அங்கு ஜனங்கள் அமர்ந்திருக்கலாம். எதற்காக இந்த அரங்கசாலைகள் என்றால், பெரிய கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றால் இதிலே வைத்து நடத்துவார்கள். ஏதாவது குழப்பமான காரியங்களை அதிலே தீர்வு காண வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும் என்றால் இந்த அரங்கசாலையை பயன்படுத்துவார்கள். ஏதாவது ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த அரங்கசாலைக்கு வர வைத்து அதை அவர்களுக்கு சொல்லுவார்கள். ஆகவே இந்த அரங்கசாலைக்குள் இழுத்து கொண்டு போகிறார்கள். அரிஸ்தர்க்குவையும் காயுவையும் இழுத்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுது பவுல் இதை பார்க்கிறார். பார்த்த உடனே இவரும் அந்த அரங்கசாலைக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் பண்ணுகிறார். சீசர்கள் தடுக்கிறார்கள், வேண்டாம், நீர் போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இவர் மறுபடியும் போக வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர்களை ஏதாவது செய்துவிடக்கூடாது, அல்லது இந்த அரங்கசாலையில் கூடுகிற ஜனங்களுக்கு மத்தியில் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு வேகமாய் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலின் ஊழிய பாதையில் அநேகரை கர்த்தர் பவுலுக்கென்று ஆதாயமாக்கி கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஆசியா நாட்டு தலைவர்கள், அந்த பட்டணத்தை ஆளுகிற அநேகர் பவுலுக்கு ஊழிய பாதையில் துணை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நாட்டின் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், பவுலை நேசிக்கிற அவருடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், தயவு செய்து நீர் அரங்கசாலைக்குள் போகக்கூடாது, அங்கே போக வேண்டாம், அங்கே போனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும், நீர் போகக்கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்பொழுது கூட்டத்தில் பயங்கர அமளி உண்டாகிறது. சிலர் அப்படியும் சிலர் இப்படியுமாய் பேசுகிறார்கள். சிலர் பவுலை சார்ந்தவர்களாக நிற்கிறார்கள், சிலர் அங்கு கூடுகிற அந்த கலவரத்தை தூண்டுகிற ஜனங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஏன் இங்கே வந்தோம் என்பது தெரியாமல் அங்கே கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம் அப்படியாய் சொல்கிறது. பெருங்கூட்டத்திற்கு நடுவில் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை, யூதரில் ஒருவரை முன்னாக அனுப்பி பேசும்படியாய் அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு கூடியிருந்த எபேசியர்கள் அந்த அலெக்சாந்தரை பேச விடாமல் தடுத்தார்கள். காரணம், அலெக்சாந்தர் ஒரு யூதனாக இருந்தபடியினால் இந்த தியானால் என்கிற தெய்வத்தை வழிபடுகிற இந்த ஜனங்கள் யூதர்களை வெறுத்தார்கள். யூதர்களுடைய கொள்கை வேறு. அவர்கள் சிலைகளை வணங்க மாட்டார்கள், விக்கிரகங்களை வணங்க மாட்டார்கள், அவர்கள் இந்த கோவில்களை எல்லாம் வாங்க மாட்டார்கள். ஆகவே அலெக்சாந்தர் பேசுகிறதை எங்களால் கேட்க முடியாது என்று சொல்லி அவர் பேசுகிறதை அவர்கள் தூர தள்ளினார்கள், புறக்கணித்தார்கள். இப்படியாக கூட்டத்தில் அமளி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பட்டணத்து சம்பிரதி 35வது வசனத்தை பாருங்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் கைகளை அமர்த்தி அப்படியே எல்லாரையும் அமர பண்ணி அவர் பேச ஆரம்பிக்கிறார். எபேசியரே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பட்டணத்தின் தேவியாகிய தியானாலும் இந்த பட்டணத்தில் மக்கள் அதிகமாய் ஆர்வமாய் வாங்கி கொண்டிருக்கிற இந்த கோவில் சிலைகளும் இந்த பட்டணத்தை பாதுகாக்கிறவைகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். எபேசு மாத்திரமல்ல, ஆசியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். இந்த தியானாளுடைய கோவில் சிலையும் நம்மை பாதுகாக்கும் தெய்வம் என்பது நம்ம எல்லோரும் அறிந்தவைகள், எல்லோரும் ஏற்றுக்கொண்டவைகள். தெமேத்ரிவுக்கும் பவுலுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் நியாய சங்கத்திற்கு போகட்டும், அவர்கள் சட்டத்தை அணுகட்டும், அங்கே போய் அவர்கள் அதை தீர்த்து கொள்ளட்டும். ஆகவே இந்த கலவரத்தை இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே எல்லோரையும் அனுப்பி வைக்கிறார்கள். 19ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் 37, 38 பாருங்கள். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. பவுலை குறித்து சொல்லுகிறார்கள். பவுலை சார்ந்தவர்களை குறித்து இந்த பட்டணத்தின் சம்பிரதி தெளிவான ஒன்றை சொல்லுகிறான். உங்கள் கோவில் உள்ளவைகளை இவர்கள் கொள்ளையடித்தார்களா,
அல்லது உங்கள் தேவியாகிய தியானாலை இவர்கள் தூஷித்தார்களா? இல்லையே, அப்படி செய்யவில்லை அல்லவா? தெமேத்திரிவுக்கும் பவுலுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் சட்டத்தை அணுகட்டும், அரசை அணுகட்டும், அவர்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். 40வது வசனத்தை பாருங்கள். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நான் உத்தரவு சொல்லுகிறதுக்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது குற்றவாளிகளாகிறதுக்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கூட்டம் இப்பொழுது பட்டணத்து சம்பிரதி சொன்ன வார்த்தை நிமித்தம் அமைதி நிலைக்கு வருகிறது. எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள். பவுல் மாத்திரமல்ல, அங்கே வந்திருந்த காயு, அரிஸ்தருக்கு எல்லோரும் தங்களுடைய வீட்டை நோக்கி, தாங்கள் தங்குகிற இடத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 31வது நாள் தியானத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், உங்கள் பட்டணத்தை ஆளுகை செய்கிற, உங்கள் கிராமத்தை ஆளுகை செய்கிற சில ஆவிகள், சில விக்கிரக ஆவிகள், அவைகளின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு இயேசு மெய்யான தேவன் என்பதை சுட்டி காண்பியுங்கள். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தெமேத்திரியும் அவனை சார்ந்த தட்டான்களும் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அந்த தொழிலை செய்தார்கள். அவர்களுக்கு ஜனங்கள் மீது ஒரு பாசமோ அவர்கள் மீது ஒரு அக்கறையோ கிடையாது. அவர்களுக்கு எண்ணமெல்லாம் தங்கள் தொழில் அமோகமாக இருக்க வேண்டும், நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும். இந்த ஒரே காரியத்திற்காகத்தான் செய்தார்கள். இன்றைக்கும் உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் இப்படி அநேகர் தங்கள் வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகள் அல்ல, இயேசு ஒருவரே, அவருடைய ராஜ்யம் ஒன்றே உண்மையானது. அவருடைய சபையை, அவருடைய ஊழியக்காரர்களை தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறவர்கள் என்பதை தைரியமாய் உங்கள் பகுதியில் இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் சார்பில் நிற்கும் பொழுது ஒருவனும் உங்கள் மேல் கைகளை போட முடியாது. ஒருவனும் உங்கள் மேல் கைகளை போட முடியாது. அன்றைக்கு ஒருவேளை அந்த எபேசு பட்டணத்தில் பயங்கர விதமான கலக்கம் உண்டான போதிலும் பவுல் மீதோ அவனுடைய கூட இருந்த நபர்கள் மீதோ ஒருவனும் கை வைக்காதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். உங்களுக்கு எதிரான ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்திய தேசம் இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்ற நிலையில் சிலைகளையும், சிலை வழிபாடுகளையும், விக்கிரகங்களையும், விக்கிரக ஆராதனைகளையும் முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவில் ஒரு பவுலை போல, ஒரு தீமோத்தேவை போல, ஒரு எரஸ்துவை போல, ஒரு காயுவை போல, ஒரு அரிஸ்தர்க்குவை போல கர்த்தருக்காக எழும்புங்கள். கர்த்தருடைய நாமத்தை கட்டி எழுப்புங்கள். இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதை சொல்லுங்கள். நீங்கள் செல்லுகிற சபைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை அழைத்து செல்லுங்கள். விக்கிரக ஆராதனையில் இருப்போர், மந்திர சூனிய ஆவிகளினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்போர், அவர்களுக்கு இயேசுவை சொல்லி அவர்களை நீங்கள் செல்லுகிற சபைக்கு அழைத்து செல்லுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த 31வது நாள் தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி அப்பா. தேவரீர் அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் தியானாளின் மகத்துவம் அளிக்கப்படுவதற்கும், கோவில் சிலை அது எண்ணமற்று போவதற்கும் பவுலை ஒரு கருவியாய் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அநேக தீய ஆவிகளை எங்கள் ஜனங்கள் தெய்வம் என்று நம்பி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அநேக சிலை உருவங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி அவைகள்தான் தெய்வம் என்று கண்மூடித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இவைகளில் ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஐயா. ஆசியா நாடுகளும் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு கைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் தெய்வம் அல்ல என்கிற காரியம் பவுல் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டது போல எங்கள் மூலமாய் இன்று பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தை நாங்கள் காட்டிக் கொடுக்கிற இயேசுவின் பக்கமாய் ஜனங்கள் திரும்பட்டும் ஆண்டவரே. வயிற்று பிழைப்பிற்காக ஜனங்களை தவறான பாதைக்கு திருப்பிய தெமேத்திரியும் அவனோடு சேர்ந்த வேலையாட்களும் தோற்று போனது போல எங்கள் தேசத்தை கலக்குகிற, ஜனங்களை கலக்குகிற பொல்லாத கூட்டங்கள், அதை சார்ந்த மனிதர்கள் தோற்று போகட்டும் ஆண்டவர்கள். அவர்கள் பின்னடைந்து போவார்களாக. அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்காமல் போகட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சபை பெருகட்டும் ஆண்டவரே, ஊழியர்கள் பெருகட்டும், விசுவாசிகள் பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுதான் மெய்யான தேவன் என்பது இந்தியா முழுவதும் பரவட்டும். அன்றைக்கு ஆசியா முழுவதும் உம் நாமம் பரவியது போல எங்கள் மூலமாய் இந்திய தேசமெங்கிலும் இயேசுதான் தெய்வம் என்பது 146 கோடி ஜனங்களும் அறியட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் இருந்த
அந்த அதிகாரி உம்மை ஏற்றுக்கொண்டான் ஐயா. கர்த்தாவே, எரஸ்து ஒரு பட்டணத்தின் உக்ரானக்காரன், அவரை ரட்சித்தீரே. எங்கள் தேசத்தின் ராஜாக்களை ரட்சிங்க, ஜனாதிபதியை ரட்சிங்க, பிரதம மந்திரியை ரட்சிங்க, ஒவ்வொரு சிஎம்ஐயும் ரட்சிங்க, ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏக்களை ரட்சிங்கப்பா. பட்டணங்கள் கிராமங்களில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ரட்சிங்க ஆண்டவரே. உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைவரையும் ரட்சிங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளை ரட்சிங்கப்பா. ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆசியாவில் வெளிப்பட்ட தேவ மகிமை இந்தியாவில் வெளிப்படட்டும், எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும், எங்கள் பட்டணத்தில், எங்கள் கிராமத்தில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் தாலுகாவில், எங்கள் பகுதி முழுவதும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பவுல் ஆசியா எங்கும் உள்ள ஜனங்களுக்குள் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அழுத்தமிட்டு காட்டியது போல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை சுட்டி காண்பியுங்கள், அழுத்தமிட்டு காண்பியுங்கள், வெளியரங்கமாய் காண்பியுங்கள். எல்லோரையும் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.